ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்த வருவதின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியும் கூட தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் சில விஷயங்களை தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 பேரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கி செய்தியுடைய தலைப்பு என்னென்னு சொன்னால், கவலைகளை தேவன் மேல் வைத்தல் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த பூமியில் அநேக மனுஷர்கள் அநேக விதமான கவலைகளால் என்ன செய்கிறாங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. பிள்ளைகளை குறித்தான கவலை, எதிர்காலத்தை குறித்தான கவலை, திருமணத்தை குறித்தான கவலை, படிப்பை குறித்தான கவலை, அது மாத்திரமில்ல இன்னும் வேலை குறித்த கவலை, குடும்பத்தின் நிலைமை குறித்த கவலை, தனிப்பட்ட கவலைன்னு சொல்லி பலவிதமான கவலைகளை என்ன செய்கிறாங்க, அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் பட்டுட்டுருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, நோயிலேருந்து கவலை, பேயிலேருந்து கவலை சொல்லி பலவிதமான கவலைகளை என்ன செய்கிறாங்க, மனதில் வச்சுருக்கிறாங்க. அப்போது அப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் அநேக விதமான கவலைகளை மனதில் வைத்து கொண்டு இருந்தாலும் கூட வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, 1 பேர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிற அப்படினால் உங்கள் கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர் என்று சொன்னால் இயேசு. இயேசு கிறிஸ்து நம்ம விசாரிக்கிறவராக இருக்கிற அப்படினால் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பில் என்று சொன்னால், கவலைகளை தேவன் மேல் வைத்தல் என்கிற தலைப்பில் நாம் பார்க்குறோம். இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, கவலைப்பட்டு இருக்கு அப்படி சோர்ந்து போகிறாங்க. கவலை அதிகமாகும் போது மெண்டலாக இருந்தாங்க. கவலை அதிகமாகும் போது அவங்க தப்பான முடிவுக்கு என்ன செய்கிறாங்க, போயிருந்தாங்க, சண்டை போட்டுதாங்க, என்னமோ செய்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, கவலை வந்தால் அதை தேவன் மேல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. தேவன் மேல் வைக்கிறதுனா என்னன்னா, தேவனிடத்தில் சொல்லுதல், தேவன் பார்த்துக்கொள்வார்னு அவருடைய கண்ட்ரோலுக்கு விட்டுவிட வேண்டும். இதுதான் கவலையில் அவர் மேல் வைக்கிறதுக்கு அர்த்தம். ஆனால் நாம் அன்றைக்கி கவலையில் உள்ளே வாங்கி வச்சுக்கிட்டு மனசுலையும் சஞ்சலப்பட்டுக்கிட்டு தேவையில்லாத காரியத்துக்கு என்ன செய்யணும், நம்ம இடம் கொடுத்துட்டு முடிவை தப்பாக எடுக்கிறோம். அப்படி செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்கிறது. வேதம் தெளிவாக சொல்கிறது, கவலைகளை அவர் மேல் வைக்க விடுங்கள், ஏனெனில் அவர் நம்மீது கவலையாக இருக்கிறார். விசாரிக்கிறவர் என்று சொன்னால் நம்மீது அவர் கவலையாக இருக்கிறார் என்று அர்த்தம். அப்போது நாம் கவலைப்படாமல் தேவனுக்காக என்ன செய்யணும், கவலைகள் எல்லாம் அவர் பார்த்துக்கு விட்டுறணும். அவர் பார்த்துக்கு விடும்போது அந்த கவலைகளை மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். வேதத்தில் பார்த்திங்கன்னா, யார் கவலைகளை தேவன் மேல் வைத்தார் சொல்லி பார்க்கும்போது ஆபிரகாமை பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு அநேக விதமான கவலைகள் இருந்தது. பிள்ளைகளை குறித்த கவலை, குடும்பத்தை குறித்த கவலை இருந்தது. ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா, ஈசாக்கு என்கிற ஒரு மகன் பிறக்கிறான். வயதான காலத்தில் தேவன் அவன் பிறப்பான்னு சொல்லி வாக்கு பண்ணி கொடுக்குறாரு. அவன் மூலமாக சந்ததியை எழுப்புவேன்னு சொல்லி சொல்கிறார். அதே தேவன் சொல்கிறார், அவனை எனக்கு பலியிடுங்கிறார். அப்போ அந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அவனுக்கு பார்த்திங்க அப்படின்னா கவலைகள் வந்தது, வருத்தம் இருந்தது, இருந்தாலும் விசுவாசமும் இருந்தது. அவன் பார்த்திங்க அப்படின்னா தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு அடையாளமாக ஈசாக்கை பலி செலுத்த முடியாத நினச்சிடான் மோரியாங்கிற மலைக்கு போகிறாப்புல. அந்த மலைகளில் போய் பலியிடத்துக்கு போகும்போது கூட அந்த பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே ஈசாக்கு கேட்குறாரு. அவன் அப்போ கூட அவன் கவலைப்படாமல் கர்த்தர் மேலே கவலை வச்சுற மாதிரி அவன் சொல்கிறான், பலிக்கான ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்துக்கொள்வார், அதை பற்றி கவலைப்படக்கூடாதுன்னு அவன் சொல்கிறான். அப்போது இன்னொரு விஷயம் சொல்கிறான், வேலைக்காரங்கிட்ட சொல்கிறான், நாங்கள் 2 பேராக போகிறோம், திரும்ப 2 பேரும் வருவோன்ட்டு சொல்கிறான். அப்போ எவ்வளோ ஒரு அருமையான காரியத்தை அவன் தேவன் மேல் வைத்திருக்கான் பார்த்திங்களா. வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த தேவன் உண்மையில்லவர், அவர் கண்டிப்பாக எல்லாவற்றையும் மாற்றுவாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டவனாக கவலையை தேவன் பார்த்துக்கொள்வார்னு சொல்லி விசுவாசத்தை செயலில் காட்டுறான். அப்போது அவன் பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்ட அந்த காரியம் கவலையாக இருந்தாலும் கூட, கவலை தரக்கூடியதாக இருந்தாலும் கூட, தேவன் பெரியவர் என்பதை புரிந்தவனாக அவர் மேல் கவலையில் வைத்தவனாக இருக்கிறான். அப்போது அதில் அவன் கவலையில் வைத்த பிறகு தேவன் அந்த விசுவாசத்தை கனம் பண்ணி திரும்பவும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஈசாக்கை கொடுக்குறாரு. அதுக்கான ஆட்டுக்குட்டியை தேவன் தனியாக அனுப்பிச்சிடாரு. ஒரு முட்புதரில் சிக்கிற ஆட்டுக்குட்டி கண்ணு காட்டுறாரு. அப்போ அந்த சம்பவம் முடிஞ்சுது. அப்போ இதிலிருந்து நமக்கான செய்தி என்னன்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் பலவிதமான கவலைகள் வரலாம், பலவிதமான வேதனைகள் வரலாம். அப்போ அந்த மாதிரி சூழலில் சில சமயம் தேவனே சில விஷயங்களை அனுமதிக்கும் போது கவலைகள் உண்டாகலாம். சொல்லும் போது கவலைகள் ஏற்படலாம். ஐயோ இப்படி சொல்லிட்டாரே, இப்படி நடந்துட்டுதேன்னு கவலைப்பட்டுருக்கோம். இப்போ படி கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் கவலைகளை அவர் மேல் வைக்க வேண்டும். ஆபிரகாம் அவர் மேல் வைத்தான். கவலைகளை அவர் மேல் வைத்து செயல்பாட்டில் விசுவாசத்தை காட்டிட்டான். அதனால் நடந்தது என்னென்னா, தேவன் அவனுடைய கவலைகளெல்லாம் தன் மேல் வைத்தபடினால், விசுவாசத்தை வைத்தபடினால் அவனுக்கு தேவன் கனம் பண்ண ஆரம்பித்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஊழியக்காரர்களும், வாலிப சகோதர சகோதரிகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், கவலைகளை தேவன் மேல் வைக்க பழக வேண்டும். நமக்குள்ள வச்சுக்கிடக்கூடாது, மற்றவங்களையும் சொல்லக்கூடாது. தேவன் மேல் வைக்க வேண்டும், தேவனிடத்தில் சொல்ல வேண்டும், தேவன் பார்த்துக்கொள்வார், விட்டுவிட வேண்டும்.
அவர் பக்கம் விட்டுட்டணும். அதுதான் கவலையில் அவர் மேல் வைக்கிறதுக்கு அடையாளம். அப்போது இது வரைக்கும் படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், உங்கள் கவலைகளை தேவன் பார்த்துக்கொள்வார். அவர் பொறுப்பில் விட்டுவிட வேண்டும். அவர் மேல் கவலையை வைத்து விட வேண்டும். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக் கொடுக்குற ஒவ்வொருவரும் உங்கள் கவலைகளெல்லாம் தேவன் பார்த்துக்கொள்வார்னு சொல்லி விசுவாசத்தோடு அவர் மேல் நீங்கள் வைத்து விட வேண்டும் என்று சொல்லி, கவலையில் அவர் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லி, நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி, கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் மேன்மையை நடத்துவார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி, எங்கும் நிறைந்தவர் ஊழியம் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறது. ஆமென்.